அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி இந்த நாள் காலை ஆராதனை வேளையில் நாங்கள் பங்கு பெற கர்த்தர் செய்தீரே. உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கிறோம், கடந்து வந்த மாதங்களை நினைக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி சுமந்து ஏந்தி தப்பித்து எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் பாத்திரராகிய உம்மை நாங்கள் எப்போதும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி காட்டக்கூடிய கிருபையை நீர் தந்ததுக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். கடந்த இரவெல்லாம் நீர் காத்திருந்த பகலிலும் இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தர் கிருபையாக எங்களோடு இருந்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கல்வாரி தியானத்தை ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக இந்த நாட்களில் ஆண்டவரே தியானித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் தியானித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஜீவிக்க கர்த்தரின் வேண்டிய எல்லா கிருபையும் தருவீராக. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தையாக, ஆலோசனையாக, ஆண்டவரே வல்லமையான ஒரு கருவியாய், ஆயுதமாய் உம்முடைய வார்த்தையை பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் சரியான நேரத்திலே கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை சேவிக்க உதவி செய்யும். கர்த்தருடைய உம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து அவளை மகிழ பண்ணும்படியாக என்ன ஜெபிக்கிறோம். துதி கனமுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது, தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசி கேட்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசி கேட்போம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது, அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பார்த்து. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா.
இன்றைக்கு முழு உலகத்திலும் சிலுவையை குறித்ததான பாடல்களை பாடி சிலுவையில் ஆண்டவர் செய்த காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சபைகளிலும் இன்றைக்கி என்ன வார்த்தை பேசப்பட்டிருப்பாங்க? சிலுவையை குறித்து, இரத்தத்தை குறித்து, கல்வாரியில் என்னெல்லாம் ஆண்டவர் 7 வார்த்தையில் பேசினாரோ அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுக்குறாரோ அந்த காரியத்தை எடுத்து தம்முடைய ஜனங்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க? பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவை அறியாத மக்களும், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இயேசுவை அறியாத மற்ற மார்க்கத்தாரும் கூட இன்றைக்கு இந்த சிலுவை பாடுகளை, இந்த சிலுவை பாடை சிந்திக்கிறார்கள், அதை குறித்து பேசுகிறார்கள், அதை குறித்ததான காரியங்களை தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். அப்போ சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணம் இந்த பூமியில் இருந்துச்சு. ஆமாவா இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் சிலுவை மரணம் என்பது இருந்ததாக நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே கொடூரமான ஒரு மரண தண்டனையாக இந்த சிலுவை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமேன். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான் அந்த சிலுவையின் உன்னத நிலை உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. அது வரைக்கும் அதுக்கு முன்பதாக மரண தண்டனையாக அவர்கள் செய்கிற குற்றத்துக்காக அது ஒரு தண்டனையாக ஒரு கொடூரமான மரணமாக தான் இருந்தது. ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த பொழுது அந்த சிலுவையின் உன்னத நிலை உயர்த்தப்பட்டது. யாருக்காக இந்த சிலுவை? யாருக்காக இந்த சிலுவை பாடுகள்? சிலுவை கொடூரமான பாவிகளுக்காக தான் இருந்துச்சு இந்த உலகத்தில். இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக யாரெல்லாம் மோசமாக வாழ்கிறாங்களோ, யாரெல்லாம் கொலகாரனாக இருக்கானோ, அந்த நாட்களில் அந்த ஜனங்களை சிலுவையிலே அறைந்து தண்டித்து அவர்கள் என்ன சொல்லுவாங்க? கொன்று போடுவாங்க. ஆனால் இங்கே இயேசுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் பாவம் அறியாதவர். அவர் சிலுவையில் அவர் தொங்கப்பட்ட பொழுது அதில் மனித குலத்துக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பை கொடுத்ததாக நம்ம இங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த நாட்களில் பாவம் செய்தவங்க அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்களில் இயேசுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்து அவர் நமக்காக மரித்தார் என்பதை நம்ம இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு அறையப்பட்ட பொழுது 2 கல்லர்கள் இருந்தார்கள். ஒரு கல்லன் என்ன செஞ்சான்? ரட்சிக்கப்படனா. ஒரு கல்லன் எல்லாத்தையும் பார்க்குறான், ஆனால் அவனுடைய இருதயத்தில் அந்த மனக்கண்கள் என்ன செஞ்சது? மூடப்பட்டிருந்தது. அவன் ரட்சிக்கப்படலை. அவன் எங்கே போனான்னு தெரியாது. அவன் நரகத்துக்கு தான் போயிருப்பான். அப்போ 2 கல்லர்கள் மத்தியிலும் இயேசு இருக்கிறார். இயேசு எல்லாவற்றுக்காக சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசி கடைசியாக பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜீவனை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இது எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்கு என்ன செஞ்சார்? ஆமென். 3 காரியங்களை குறித்து உங்களோட கூட பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்கு என்ன செஞ்சார், அதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன லாபம், அதனால் நான் என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன், எதுக்கு நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், எதுக்கு நான் ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா அது என்ன என்பதை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த சிலுவை மரணத்தில் இயேசு நமக்கு செய்த 3 காரியங்கள். இந்த காரியங்களை நான் பேசுவதற்கு முன்பதாக இந்த சிலுவையை குறித்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த ப்ரொஃபஸர்ஸ், அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எதை குறித்து? சிலுவையை குறித்து. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸு, வேத ஆராய்ச்சியாளர்கள், அதில் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிலுவையை குறித்து, ஆண்டவரை இயேசு சிலுவை சுமந்தார் பார்த்தீங்களா, அந்த சிலுவை எப்படிப்பட்டது, அந்த சிலுவையினால் இயேசு எங்கெல்லாம் எப்படி சுமந்து கொண்டு போனார், எப்படி வாரினால் அடிக்கப்பட்டார், எந்த ஆணினால் குத்தப்பட்டார், எந்த முள் வைக்கப்பட்டது, எந்த கசப்பு காடியை கொடுத்தாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க, எத்தனை பேர் சேர்ந்து அவரை அடித்தாங்கன்னு சொல்லி ஒரு திட்டமும் தெளிவுமாக இந்த ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நல்ல அவருடைய சரித்திரத்தை எடுத்து அவங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணி இந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க.
அதை முதலாவது உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையினுடைய எடை எவ்வளோ தெரியுங்களா? 150 கிலோ. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்த அந்த எடை எவ்வளோங்க? 150 கிலோ. இந்த 150 கிலோ சிலுவையை ஆண்டவர் சுமக்க முடியாமல் ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாரு? கீழே விழுகிறார். தூக்க முடியுமா? நம்ம 150 கிலோ தூக்க முடியுமா? தூக்க முடியாது. 150 கிலோ சிலுவையை தூக்கி வருகிறாரு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வெயிட்டு, அவருடைய வெயிட் எவ்வளோன்னா 85 சொல்கிறாங்க. எத்தனை கிலோ? ஆண்டவர் எத்தனை கிலோ? 85 கிலோ. பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்ல வாட்ட சட்டமாக இருப்பார் ஆண்டவர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருப்பார். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் வந்து எல்லா திட்டமும் தெளிவுமாக இயேசு எப்படி என்ன வெயிட்டு என்ன சிலுவை சுமந்தார் எல்லாம் கிளியராக எழுதி வைத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய படத்தை எடுத்திருக்காங்க ரீசெண்டாக. அதை போய் பாருங்கள், தப்பு இல்லை. அது மாத்திரமில்லை, அவருடைய உயரம் 5.11 சொல்கிறாங்க. எவ்வளோங்க? 5.11. சிலுவையினுடைய எடை 150, அவருடைய வெயிட் 85, அவருடைய உயரம் 5.11. இயேசு தூக்கி சுமந்த சிலுவையின் நீளமும் அகலமும், நீளம் எவ்வளோனா 12 நீளம், அகலம் 6 அடி அகலமாக. இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் வீதிகளிலே சுமந்து கொண்டு வருகிறார். அந்த சிலுவையில் தான் அவருடைய கைகளும் அவருடைய கால்களும் அடிக்கப்பட்டது. சரியான ஆணி அடிக்கப்பட்டுச்சு. சும்மா சாதாரண ஆணி அல்ல, சரியான ஆணி. அந்த ஆணியினுடைய நீளம் எவ்வளோனா 8 அங்குலம் என்று சொல்கிறாங்க. 8 அங்குலம் என்று மெஷர் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. 8 அங்குலம் ஆணி அடித்து, அந்த ஆணி அடித்தது மாத்திரமில்லை, அந்த ஆணியை அடித்து மடக்கி, அந்த ஆணி அடித்து என்ன செஞ்சாங்க? மடக்கி அந்த சிலுவையை எப்படி என்ன செஞ்சாங்க? கவுத்து போட்டதாக அங்கே அவர்கள் சொல்லுகிறாங்க. ஏற்கனவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அடிக்கப்பட்டிருக்கிறாரு. ரத்தமும் சதையெல்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது. அந்த ஆணி மடக்கின பிறகு அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய், அந்த கேடற்றவராய் இருந்தார் என்று சொல்ல வேத வசனத்தில் பார்க்கிறோம். ஆமா இல்லைங்களா? எல்லாரும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? ஆமா தானே? வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் பிடிப்பட்டதில் இருந்து சிலுவையில் போய் ஜீவனை கொடுக்கிற வரையிலும் 12 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கிறாரு. எத்தனை மணி நேரம்? மணிக்கும் 17 மணி நேரம், 17 hours ஒரு தண்ணி கூட குடிக்காம. யாருக்காக? நமக்காக தாங்க. நமக்காக தான் சிலுவையில் இந்த காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறார். கடைசியில் ஒரு வாயை திறந்து கேட்டார். என்ன கேட்டார்? தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். கொடுத்தது தண்ணி இல்லை, காடி. அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் எவ்வளோ தெரியுங்களா? 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்துச்சான். எவ்வளோ காயங்கள்? 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். முதுகில் மட்டுமே 150 காயங்கள் ஆழமாக இருந்தது. அதுதான் சங்கீதத்தில் பார்க்குறோம். எங்கே? 129 சங்கீதத்தில் பார்க்குறோம். அவருடைய முதுகு கலப்பை வச்சு எப்படி நிலத்தை உழுதுகிறாங்களோ அப்படி அவருடைய முதுகு உளப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்க வேண்டாம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி தான் கரெக்டாக. அந்த வசனம் தானே? 2ஆம் வசனமா? 129 சங்கீதம் 2ஆம் வசனம் தானே? ஆமாம், 3ஆம் வசனம். பார்த்துக்கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். அப்போ கலப்பையை வச்சு எப்படி நிலத்தை உழுகிறாங்களோ, விவசாயம் பண்ணுறவங்களாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்படி அவருடைய முதுகு உளப்பட்டதுன்னு சொல்கிறதாக நம்ம இங்கே பார்க்குறோம். 17 முட்கள் அவருடைய தலையில் குத்தப்பட்டிருந்தது. எத்தனை முள்? நமக்கு ஒரு முள் குத்தினாவே நமக்கு என்ன செய்யுது? அதை வச்சு காலை பிடிச்சி அந்த ஊசியை வச்சு குத்தி அந்த முள் எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஒரு கத்துறோம், எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். சில நேரத்தில் கல்லுப்பு வச்சு அதை உருக்கிலாம் எடுக்கிறாங்க சில ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். அங்கே 17 முட்கள் அவருடைய தலையில் இறங்கினதாக. இப்படி தான் இயேசு மனுக்குலத்துக்கு அதிகமாக பாடுபட்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி நம்ம வாழ்க்கையில் இதை தெரிந்துக்கணும். 6 லிட்டர் தண்ணி, 6 லிட்டர் ரத்தமும் தண்ணீரும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. ஆமென். 300 பேர் ஆண்டவரை அடித்து இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. 250 சேவர்களும் 50 குதிரை சேவர்களும். எத்தனை பேருங்க? 300 பேர் அடித்து ஆண்டவரை அந்த எருசலேம் வீதிகளில் என்ன செஞ்சுறாங்க? அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. யூத கணக்கின்படி ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் இறந்ததாக சொல்கிறாங்க. எத்தனாம் தேதிங்க?
ஏப்ரல் 7. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் சிலுவை பாதையில் அடைந்ததான ஒரு கோரமான முடிவு. இதெல்லாம் யாருக்காக ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொண்டு நம்ம இயேசுவுக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழணும். அதை தான் அப்படிப்பட்ட நல்ல தேவ மனிதர்களை எழுப்பி ஆராய்ச்சி பண்ணி இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, இயேசுவை சிலுவையில் அடித்தாங்கல்ல, அடித்த போது பிலாத்து ஒரு போர்டை மாட்டினான் தலைக்கு மேலே. அந்த போர்டில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு? என்னதுங்க? இல்லை, இங்கிலீஷில் ஒரு 3-4 வார்த்தை இருந்துச்சு. என்ன வார்த்தை இருந்துச்சு? இன்றைன்னு போட்டுருந்துச்சு. INRI. ஐயனா ஈசஸ்ன்னு அர்த்தம். ஐயனா என்ன அர்த்தம்? ஈசஸ்ன்னு அர்த்தம். என்னன்னா நசரேயன்னு அர்த்தம். ஆர்னா ரெக்ஸோன்னு அர்த்தம். வைனா இடோனியஸ்ன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நசரேயனாகி இயேசு யூதர்களுடைய ராஜான்னு அர்த்தம். ஐயனா ஈசஸ், என்னன்னா நசரேயன், ஆர்னா ரெக்ஸோ, ஐனா இடோனியஸ். இந்த போர்டை அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய சொன்னாங்க? எடுக்க சொன்னாங்க. அங்கேருந்து அந்த தலைமையில் இருக்கிற போர்டை எடுங்க. பிலாத்து சொன்னார், எழுதுனது. ஏன்னா அந்த கொல்கதா பாதையில், அந்த கொல்கதா மலையில் அது வந்து ஒரு வழி சாலை. அந்த சாலையில் போகிறவங்கெல்லாம் இவரை யாருன்னு அறிந்து கொள்வதற்காக தான் பிலாத்து இயேசு சிலுவையில் இறந்த பொழுது அவர் தலைக்கு மேலே இந்த போர்டை வச்சிருந்தார். என்ன போர்டு? இன்றைய நசரேயனாகிய யூதர்களுடைய ராஜா இயேசு என்று சொல்லி ஒரு போர்டை அங்கே வைத்திருந்தார். இப்படி தான் சிலுவையில் காரியங்கள்லாம் செஞ்சு முடித்து அவளை அந்த போர்டை மாட்டி கடைசியில் அவர் ஜீவனை ஏசு நமக்காக விட்டார், நமக்காக மரித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிலுவையில் எல்லா சபைகளிலும் ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க? பிரசங்கம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லது தான். இன்றைக்கி எல்லா மற்ற கிறிஸ்துவ சபையிலும் சரி, மற்ற சபைகளும் சரி, நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி எவ்வளோ நேரம் பிரசங்கம் இருக்கும்? 7 மணி நேரம் பிரசங்கம் இருக்கும். ஒருத்தர் சொன்னார், நேற்று ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு சர்ச்சிலலாம் எப்படின்னா இன்றைக்கி குட் ஃப்ரைடேன்னு சொன்னால் எல்லோரும் கருப்பு ட்ரெஸ் தான் போட்டுருவாங்களாம். என்ன செய்வாங்கன்னா சில சர்ச்சில் வந்து சிலுவையெல்லாம் கருப்பு துணி வச்சு மூடுவாங்களாம். சில ஜன்னலெல்லாம் கருப்பு துணி போட்டு ஸ்க்ரீன் போடுவாங்க. நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, சிஎம்சி ஹாஸ்பிட்டலில். இப்படிலாம் நாங்கள் போடுவோம். எல்லாருமே வந்து சர்ச்சில் அழுவாங்க, அழுது வார்த்தை கேட்பாங்க. உயிர் திறந்த நாளில் நல்லா ஜிகுன்னு நல்ல மல்லிப்பூ வச்சுட்டு உள்ளே வருவாங்கன்னு சொன்னாங்க எனக்கு. அல்லேலூயா. இது ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசி என்கிட்ட சொன்னாங்க. நல்லா அழுவாங்களாம், நல்லா அழுது போடுவாங்களாம். இன்றைக்கி நல்லா அழுவாங்களாம். அப்படியே 7 மணி நேரம் உட்காருவாங்களாம். ஆனால் உயிர் திறந்த நாளில் சும்மா பட்டு சாரியை கட்டிட்டு நாங்கள்லாம் பாஸ்டர் அப்படி போவோம், மல்லிப்பூலாம் வச்சு ஜாலியாக. ஏன்னா ஏசு நல்லது தான், அப்படி தான் போனோம். அதுக்கு நீங்கள் இப்படி வந்துடாதீங்க. அல்லேலூயா. சொல்லிட்டாருன்னு வந்துடாதீங்க. அல்லேலூயா. இப்போ 7 பிரசங்கம். ஆனால் இந்த 7 வார்த்தை எந்த சூழ்நிலை இந்த வார்த்தையை சிலுவையில் ஆண்டவர் சொன்னார்? நம்ம சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் இந்த 7 வார்த்தை சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா? அதனுடைய சில கருத்துக்களை இந்த நாளில் உங்களோடு கூட சொல்கிறேன். முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னதுங்க? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இங்கே கிறிஸ்துவத்தின் துவக்கம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மன்னிப்பில் தான் தொடங்குது. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரர்களோ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு மன்னிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை தான் ஆண்டவர் இந்த முதல் வார்த்தையில் நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரர்களோ மற்றவர்களை மன்னிக்கிறத கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமேன். ஏன்னா இயேசு நம்ம என்ன செஞ்சார்? மன்னித்தார். அவ்வளவோ காரியத்தை செய்து இப்படி ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறார்? பிதாவே, முதல் வார்த்தை மன்னின்னு சொன்னார். 2வது வார்த்தை என்ன சொன்னார்? 23:43 லூக்கா சுவிசேஷத்தில், இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று சொல்லி அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த கடைசி நேரத்தில் அந்த மனுஷன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று வாஞ்சி வந்தபடினால ஆண்டவரத்தில் கடைசி அந்த மரணம் முடியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போக போகிறான், சாக போகிறான். பாவத்தை உண்மையின் ஒத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவனையும் ஆண்டவர் மரித்த பிற்பாடு இவனும் மரிக்கிறான். ஆண்டவர் அவன் கையை பிடிச்சி சந்தோஷமாக அவனை எங்கே கொண்டு போய்க்கிறாரு? பரதேசில் ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. ரட்சிப்பு கிடைக்குது. 3வது பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய தாயை பார்த்து சீஷனை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய்.
சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். தாயை பார்த்து சொல்றாரு, அதோ உன் மகன். இந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இதை எதை வெளிப்படுத்துன்னு சொன்னா, இந்த வார்த்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு குடும்பத்தை குறித்து ஒரு பொறுப்பு இருக்குது. அல்லேலூயா. அதோ உன் தாய், அதோ உன் மகன். இது எதை காண்பிக்கிறேன்னு சொன்னால், கிறிஸ்தவன் தன் குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நமக்குன்னு ஒரு மனைவி இருக்குது, நமக்குன்னு ஒரு புருஷன் இருக்கிறார், நமக்குன்னு ஒரு பிள்ளைகள் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நமக்கு ஒரு குடும்ப காரியங்கள் இருக்குது, வருங்காலத்துக்கு பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்கள், வருங்காலத்துக்கு உண்டான காரியங்கள். ஒரு பாரம் இருந்து தன் சொந்த குடும்பத்தை பொறுப்பாக நடத்த வேண்டும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் இது ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அழுது கொண்டிருக்காங்க. ஒருத்தன் பலர் வந்து அவரை நிந்திக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்து சொல்லி, அதோ உன் தாய், அதோ உன் மகன். இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை பொறுப்போடு நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். அதுக்காக தான் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் தந்தார். அதுக்காக தான் நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து நல்ல ஆசீர்வாதமாக வைத்திருக்கேன்னு சொன்னால் பொறுப்பாக இருக்கணும் குடும்பங்களில். 4வது சொன்னார், ஏலி லாமா. ஆமாம், மார்க் 15:34. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் என்னை கைவிட்டி என் தேவனே. அப்போ தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எதுக்கு கூப்பிடுறாரு? இயேசு இந்த வார்த்தை சொன்ன ரகசியம் என்ன தெரியுங்களா? என்ன சூழ்நிலை நம்ம வாழ்க்கை வந்தாலும் நீங்கள் யாரையும் தேடி போகாமல் ஆண்டவரை என்ன செய்யணும்? நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும். வெளியில் இருக்கவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது, வெளியில் இருக்கவங்ககிட்ட போய் உதவியை கேட்கக்கூடாது. எந்த சூழ்நிலை அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, எது வேணா இருக்கட்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிடுகிற அந்த காரியம் நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? கடைசியாக சொல்றாரு, ஐந்தாவது சொல்றாரு, தாகமா இருக்கேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தாகமா. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும். யோவான் 19:28 அந்த வார்த்தையை சொல்ற, தாகமா இருக்கிறேன். என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு ஒரு தாகம் இருக்கும். அது என்ன தாகம் தெரியுங்களா? தேவனுடைய வசனத்தின்படி வாழக்கூடிய ஒரு தாகம். வசனத்தின் மேல ஒரு தாகம் இருக்கணும். வசனத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற தாகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. 6வது யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? உங்களுக்கு என்று தேவன் நியாயமித்த சில காரியங்களை நீங்க என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். ஆண்டவர் தேவ சித்தத்தை என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப உங்களுக்கு என்று ஆண்டவர் எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா, வேலையை கொடுத்திருக்கிறாரா, அரசு பணியை கொடுத்திருக்கிறாரா, ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, என்னென்னலாம் காரியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியம் முடிகிற வரைக்கும், அந்த வேலை காலங்கள் முடிகிற வரைக்கும் பொறுப்பா இருந்து அந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் பொறுப்பா செஞ்சு பிதாவேன்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவர்கிட்ட கொடுத்தாரா இல்லையா? பிதாட்டுக்கு சரண்டர் ஆயிட்டார். இயேசுக்கு நியமித்ததை அவர் செய்து, நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னால உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நாம கரெக்டாக நிறைவேற்றி முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு அரசு வேலை நம்பி கொடுத்தாருன்னா அந்த வேலையில் உண்மையாக இருந்து செய்யணும். தனியார் வேலையாக பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறாரு, உண்மையாக பொறுப்பாக இருந்து செய்யணும், சரித்தை முடிக்கணும். அப்படி முடிச்சும் பொழுது என்ன செய்வாங்க சிலர்? அப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு, கடைசியாக சொல்கிற 7வதாக, பிதாவே என் ஆவியை உம் கைகளில் ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46 இப்படி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மரணத்தில் உங்கள் ஆவி எங்கே போயிடக்கூடாது? பாவத்திலேயோ வியாதியிலையோ பாதாளத்திலேயோ பிசாசின் கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கிடக்கூடாது. கடைசி நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் வேலை இருந்தாலும் சரி, ஊழியம் இருந்தாலும் சரி, குடும்ப காரியம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புறதில், குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல செம்மையாக பொறுப்போடு செய்து சந்தோஷமாக கடைசி நாட்கள் இளைப்பாதலோடு நான் எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சிட்டேன், ஆண்டுடைய காரியங்களும் நான் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு சொல்லி நீங்கள் ஆண்டுடைய கரத்தில் உங்களை ஆவியை ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க ஓட்டம் கடைசியா முடியும் போது பிசாசின் கையில் அல்ல, தேவனுடைய உங்க ஆவி தேவனுடைய கரங்களிலே சமர்ப்பிக்கப்படணும். இதுதான் ஆண்டவர் செஞ்சார் இந்த 7 வார்த்தையின்படியாக. இதுதான் அதனுடைய கருத்து. இதுதான் இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சார். இதுதான் ஆண்டவர் சொன்னார். இதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு நாம பொறுப்பா உண்மையா
சத்தியத்தின்படி வாழ்ந்தா நீங்களும் நான் சொல்கிறேன், பிதாவே என்னுடைய காரியங்கள்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி அநேக பரிசுத்தவான்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க ஜெபத்தோடு தங்களுடைய என்ன செஞ்சிட்டாங்க, கடைசி நேர நிமிடத்தை மரித்திருக்கிறார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எப்படி எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி பிதாவின் கரங்களை ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல நம்முடைய காரியங்களை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் பரதேசில் போய் இருக்கும்படி பாக்கியத்தை கருத்து தருவார். அல்லேலூயா. இப்போ நாம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு, இந்த 7 வார்த்தை சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. 1 கொரிந்தியர் முதல்ல வாசம் பார்த்தீங்களா, 1:18 என்ன வாசம்? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. எத்தனை பேருக்கு பில்லி கிரஹாம் தெரியும்? பில்லி கிரஹாம் என்ற எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பெரிய சுவிசேஷகர், யூஎஸ்ல அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய சுவிசேஷகர். அவர் நிறைய ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கிறார். நிறைய ஜனங்களை ரட்சிப்புகளாக அவர் நடத்தியிருக்கிறார். அவருடைய பிரசங்கள்லாம் ரொம்ப அவ்வளவு ஆழமான சத்தியங்களாக இருக்கும். நீங்கள் வேணால் போய் இங்கிலீஷில் அந்த மெசேஜஸ்லாம் இருக்கும். அவருடைய காரியங்களை போய் கேளுங்க. அவருடைய கடைசி நேரத்தில், அவருடைய 95ஆம் வயதில் அவர் மரிப்பதற்கு முன்பதாக கடைசியாக அவர் செய்த பிரசங்கம் என்ன தெரியுங்களா? இந்த பிரசங்கம் தான். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது எப்படி இருக்குது? தேவ பலனா இருக்கு. இந்த வசனத்தில் அப்படி என்ன இருக்குது? இந்த வசனத்தில் அப்படி என்ன இருக்குது? நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன இருக்குன்னா, இந்த வசனத்தில் தேவனுடைய பலன் இருக்குது. அந்த பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த பலனுள்ளதாக இருக்கணும். இந்த வசனத்தின் அடிப்படையில் நிறைய செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி, எனக்கு ஆண்டவர் காண்பித்த காரியங்களின்படி நான் உங்களோடு கூட இந்த நாளில் பேச போகிறேன். ஆமென். சிலுவை என்பது ஏற்கனவே சொல்லிட்டு கொடூரமான பாவிகளுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சிலுவையை பாவமே செய்யாத நம்முடைய ஆண்டவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரியில் என்ன செஞ்சார்? ரத்தத்தை சிந்தி மரித்து நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சிலுவையிலிருந்து நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? எனக்கு அதனால எனக்கு என்ன விடுதலை? அதனால எனக்கு என்ன லாபம்? பார்க்கலாமா? என்னங்க சத்தமே இல்லை? பார்க்கலாமா? கையை பிடிச்சிக்கலாம் பக்கத்தில். பார்க்கலாமா சிஸ்டர்? நல்லா சந்தோஷமாக கேளுங்க, அப்படியே தூங்கமாக கேட்கக்கூடாது. பார்க்கலாமா? இப்போ தான் ஆரம்பிக்கிறது மெசேஜ். ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்றதுக்காக தான் இந்த காரியத்தை உட்காந்து எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு சிலுவையிலிருந்து எனக்கு கொடுத்ததான காரியங்கள், நமக்கு என்ன செஞ்சார், என்ன ஆசீர்வாதம், என்ன விடுதலை கிடைச்சிச்சு, எனக்கு என்ன லாபம், அதை குறித்து நம்ம இங்கே பார்க்கணும். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்பை சிலுவையில் நீக்கினார். ஆமென். என்ன செஞ்சாருங்க? கசப்பை சிலுவையில் நீக்கினார். ஆண்டவருக்கு அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருக்கு என்ன கொடுத்தாங்க? கசப்பு கலந்த காணி. எத்தனை முறை கொடுத்தாங்க சொல்லுங்களேன்? எத்தனை முறை கொடுத்தாங்க? கசப்பு கலந்த காணியே கொடுத்தாங்களே ஆண்டவருக்கு. எத்தனை முறை கொடுத்தாங்க? பைபிளில் போட்டிருக்கு. யாரோ ஒரு சத்தமாக சொல்லுங்க. யாருங்க? 3 முறை. 1 முறையா? சரி, 2 முறை கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. கசப்பு கலந்த காடையை சிலுவையில் அறையப்படும் எத்தனை முறை கொடுத்துருக்குறாங்க? 2 விதமான கசப்பை சிலுவையில் நீக்கி இருக்கிறார். சிலுவையில் இருக்கும் பொழுது காடியை கொடுத்தாங்க, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவும் அவருக்கு காடியை கொடுத்தாங்க. மத்தேயு 27:48 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:48. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். கடலுக்கு அடியில வாழக்கூடிய ஒரு தாவரம், ஒரு செடி தான் என்னதுங்க இது? கடற்காளான். இங்கிலீஷில் பார்க்கலாம். இது எங்கே இருக்கணும்னா மெடிட்டேரியன் சீல தான் இருக்குமா. இதுக்கு பேர் என்னன்னா ஸ்பாஞ்சுன்னு சொல்கிறாங்க. SPONGE. இது கடற்கடியில் வாழக்கூடிய ஒரு தாவரம். ரோமர்கள் அந்த நாட்களில் அந்த என்ன சொல்லுவாங்க சோல்ஜர்ஸ் தமிழில்? போர் சேவர்கள். அவர்கள் யுத்தத்தில் போகும் பொழுது அவர்களுக்கு சில காயங்கள் ஏற்பட்டால்
அதுக்கு என்ன செய்வாங்க, அந்த தாவரத்தை எடுத்து அதை காய வச்சு அந்த காரியங்களை ஊற்றும் பொழுது அவருடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் என்ன செய்யும், ஆற்றப்படும். ஏன்னா அந்த நாட்களில் மருந்தெல்லாம் கிடையாது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டாலும் மருந்து, ஊசியை போட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் வியாதி வர வச்சுட்டாங்க. ஆமேன். ஆமாம், எங்கே போனாலும் வியாதியாக இருக்கும். அந்த நாட்களில் இந்த சோல்ஜர்ஸ்க்கு இந்த காளானை எடுத்து தான் அதை காய வச்சு அதை சரீரத்தில் பூசப்படும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்கள் என்ன செய்யும், நீங்கப்படும், ஆற்றப்படும். இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கசப்பு கலந்த ஒரு கடற்காலனை எடுத்து இந்த சேவகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பானத்தை குடிப்பாங்க. என்ன குடிப்பாங்க, சாராயம். அதுதான் பானத்தை குடிக்கிறாங்க. அந்த பானம் எப்படி இருக்குன்னா, புளித்த திராட்சரசம் அதில் வினிகர் ஊற்றி பல காரியங்களை ஊற்றி அதை உள்ள முக்கி அந்த காடியை என்ன செஞ்சாங்க, இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அந்த கடற்காலனை எடுத்து அந்த ரோமர்கள் குடிக்கிற அந்த பானத்து ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பானத்தில் முக்கி தான் அந்த காடியை இயேசுவுக்கு கொடுத்ததாக நீங்கள் நாம் பார்க்கிறோம். ஆமேன். இது அவர் சிலுவையில் தொங்கின போது கடைசி நேரத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். அவர் பிதாவிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆனால் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு கசப்பு காடியை கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, கொடுத்தாங்க. அதுக்கு முன்பாகவும் ஒரு காரியம் நடந்திருக்கு, அதே கசப்பு காடியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் சிலுவையை சுமந்து விட்டு எங்கே வராரு, எருசலேம் இதுகளில் வந்து கொண்டே இருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறவர் ஏற்கனவே சொன்ன 150 கிலோ அந்த சிலுவையினுடைய எடை. அதை சுமந்துட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல செஞ்சார், கீழே விழுந்துடுறார். சிரேன ஊரனாகிய சீமோன் வரான். அவனை அழைச்சிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த சிலுவையை தூக்கிட்டு அவன் சுமந்து என்ன பண்ணுறாரு, கபாலஸ்தலம் என்கிற கொல்கதாவு வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறான். அவன் அங்கே சேர்ந்த பொழுது அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும், கபாலஸ்தலம் என்றும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். கொடுத்தாங்களா? அவர் அதை ருசி, கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஒரு வழியா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு சரியா புரிஞ்சுச்சா? எத்தனை தடவை ஆண்டவர் கசப்பு காடி கொடுத்தாங்க? 2 முறை ஆண்டவர் கொடுத்துருக்கிறான். இன்னும் சிலுவையில் அறையப்படல. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் ஆண்டவரே செய்யல, சிலுவையில் அறையப்படலை. சிலுவையில் அறையப்படும் முன்பும் சிலுவையில் அறையப்பட்டு இருந்த போதும் அவருக்கு கசப்பு காடியை என்ன செஞ்சாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, மனிதனுடைய ஜீவியத்திலிருந்து நீக்கின ஒரு கசப்பு. 2வது, தேவனுக்கும் எனக்கும் வந்த கசப்பு. இந்த 2 கசப்பையும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுதும் தீர்த்தாரு. சிலுவைக்கு போவதுக்கு முன்பதாக என்ன செஞ்சாரு, அந்த கசப்பை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்னு சொல்லி 50ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புக்கொள்ள. சிலுவை மரத்தில் அவர் நம்முடைய கசப்பை தீர்த்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறேன், கசப்போடு இருக்கிறீங்களா? எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். நிறைய பேர் கசப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மற்றவங்க மேலே கசப்பு, குடும்பத்தில் கசப்பு, வெளியில் கசப்பு, எங்கே பார்த்தாலும் கசப்பு குடும்பங்களில். அதனால தான் சண்டை, அதனால தான் ஒருமனை இல்லை, அதனால தான் ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை குடும்பங்களில், புருஷன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்குள்ளே, வெளியே எங்கே போனாலும் கசப்பை வச்சுட்டே இருக்கிற ஆட்கள் சபையில் இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து அவனை உருவாக்கி கொண்டு போய் எங்கே வச்சார்? ஒரு தோட்டத்தில் போய் வச்சாரா இல்லையா? ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே முதல் 2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 5:1-2. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வச்சாரு, ஒரு தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆண்டவர் இவங்களை ஏதேன் தோட்டத்தில் போய் வச்சிருந்தாரு, எல்லாம் நல்லபடியா இருப்பாங்கன்னு வச்சாரு. ஆனா
அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று இயேசு என்ன செஞ்சாரு? காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நல்ல ஒரு சபையில கர்த்தர் வச்சிருக்காருன்னா அந்த சபையில கொடுக்கிற வார்த்தையை கேட்டு விசுவாசி கசப்பு இல்லாம வாழணும். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியமே நல்ல கனிகளை தான் எதிர்பார்க்கிறாரு. பணத்தை எதிர்பார்க்கல. இங்க வந்து காணிக்கல பணத்தை கொட்டுறத ஆண்டவர் பார்க்கல. நீ கனி உள்ளவனா இருக்கிறாங்க தான் கர்த்தர் பார்க்கிறார். தோட்டத்தில் ஏற்படுத்தி வைத்தது எதற்காக? நல்ல அந்த செடி நல்லா வளர்ந்து நல்ல பெருசா ஆகி நல்ல பூ பூத்து காய்த்து நல்ல கனி தருகிற அனுபவத்துக்குள்ளாக வரணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த தோட்டத்தில் தேவன் எதிர்பார்த்த கனி ஏதேன் தோட்டத்தில் கிடைக்கல. கிடைச்சிச்சா? அங்க அவர் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல இயேசுவுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் சபையில் இருக்கிறார். சபை ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற கனி இல்லாதனால தான் ஆண்டவர் வருத்தத்தோடு இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க பார்க்கலாம். வருகிறது முக்கியம் இல்லைங்க, வசனத்தில் வாழ்ந்து இயேசுவுக்கு கனி கொடுக்குற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்களும் சரி பூமிக்குரிய காரியங்களும் சரி கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். நல்ல கனி கொடுக்குற மரங்கள்லாம் வெட்டுண்டு கொடுக்க அக்கினி என்ன செய்யும்? நல்ல கனி கொடுக்குற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்கிறார் ஆண்டவர்? சுத்தம் பண்ணுங்க. ஆனால் கசப்பை கொடுத்தாங்க. இந்த கசப்பை யார் சாப்பிடுவா? இந்த கசப்பை வச்சு என்ன பண்ணுறது? அதனால் வெளியே வந்துட்டாங்க. கசப்போடு வெளியே என்ன செஞ்சாங்க? அவங்க சந்ததி எப்படி வந்துச்சு? கசப்போடு தான். நம்முடைய வாழ்க்கையில் கசப்போடு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. சபையில் இருந்தால் கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். எகிப்தில் இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்காங்க? எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கூக்குரலை கேட்டு அவர்களை எப்படியாக விடுதலையாக்க வேண்டும் என்று மோசே என்ற ஊழியக்காரனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் கூப்பிட்ட அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவங்க விடுதலையாக்கி அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சூர் வனாந்திரத்துக்கு வந்தாங்க. அங்கே கடலையும் சமுத்திரத்தையும் கடந்து பிரயாணம் பண்ணி வராங்க. சூர் வனாந்திரத்துக்கு வருகிற போது அவங்களுக்கு இப்போ என்ன இல்லை? என்னங்க தண்ணி இல்லைங்க. நான் புதுசாக பேசுகிறேன். என்னோட வேத ஞானமான உள்ளவர்கள்லாம் கீழே உட்காந்துருக்கீங்களே. என்ன இல்லை? பிரயாணம் பண்ணி வராங்க. என்ன இல்லை? அவங்களுக்கு தண்ணி இல்லை. ஒரு இடத்துல தண்ணி இருந்துச்சு, ஆனால் அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? பேசுங்க. ஆமாம், என்னோட நீங்கள் வேத ஞானமெல்லாம் இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட நிறைய காரியம் நான் கற்றுக்கணும்ல. உண்மையாக தான் சொல்கிறேன், நான் ஜோக் பண்ணல. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் வாயிட்டு பேசணும் ஆண்டவர் சமூகத்தில். அப்போ அவங்க தண்ணி இருந்துச்சு, ஆனால் அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? கசப்பாக இருந்தபடினால ஜனங்கள் மோச இடத்துல என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க? முறுமுறுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது, அவங்க மாராவுக்கு வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால், அந்த மாராவுக்கு வந்ததனால அந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததனால அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அதனால அந்த இடத்துக்கு என்ன பெயரிட்டாங்க? மாரா என்று பெயரிட்டதாக நம்ம இங்க பார்க்கிறோம். ஆமென். அங்கே ஜனங்கள் அப்புறம் வாசிக்கலாம். அங்கே இப்போ வந்து மோசையிட்டு அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல மனிதர்கள் கசப்பில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? கசப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? முறுமுறுத்து பேசுகிறாங்க. என்னத்தை நாங்கள் குடிப்போம் என்று சொல்கிறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கசப்பு போன உடனே அவங்க பாருங்க, அந்த இடத்துல கசப்பு வந்துருச்சு, ஜனங்களுக்குள்ள கசப்பு வந்துருச்சு. அந்த கசப்பை தீர்ப்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்ய தெரியுங்களா? அவர்களுக்கு ஒரு பலியாக மாறி கசப்பு தன்மையை நீக்கினார். இந்த மரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை. அந்த கசப்பு தன்மை பலியாக மாறி அந்த ஜனங்களுடைய கசப்பையை மதுரமாய் மாற்றினார். காரணத்தை கர்த்தரை மையப்படுத்த வேண்டாமா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கசப்பு வந்த உடனே, இப்போ உங்க கசப்பை நீக்கிட்டாரு, பிரச்சனையை நீக்கிட்டார், வியாதியை நீக்கிட்டார், கடனை மாற்றிட்டார், துக்கத்தை மாற்றினார், எல்லாத்தையும் மாற்றிட்டார். வந்த பிறகு ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா திருப்பியும் உன் வாழ்க்கையில் என்ன வந்துடக்கூடாது? ஆமாம், நான் எடுத்துட்டேன், உனக்கு வேண்டியதை நான் செஞ்சுட்டேன், ஜெபம் பண்ண அறிக்கை செஞ்சு கொடுத்துட்டேன், உனக்கு மன்னிப்பையும் கொடுத்துட்டேன், ஆனால் திருப்பி நீ என்ன செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிரமாணத்துக்கு. ஏன் இந்த கசப்பு வந்து தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஜனங்க செய்யல, செய்யத்தகாத காரியத்தை இவங்க என்ன செய்யாங்க? செஞ்சனால தான் இவங்க உங்களுக்குள்ள கசப்பு வந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் புசிக்க கூடாது கனியை புசித்தபடினால தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? கசப்பு வந்துச்சு. இந்த கசப்பை
ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையில் சிலுவையில் தொங்கி தீர்த்து விட்டார். தீர்த்தது மாத்திரமே அவனுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்குறார். 26ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், டைம் ஆச்சு. நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேளுன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை ஏதேன் தோட்டத்தில் இவங்க 2 பேரும் செய்யலை. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க? இப்போ உங்கள் பார்வைகளுக்கு செம்மையானவர்களை செஞ்சீங்கன்னா, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா, என் நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றும் உங்களுக்கு வர நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏன்னா எகிப்தில் அப்படிப்பட்ட வியாதியின் கொடுமை இல்லை, பலவிதமான கஷ்டம். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக நடத்துறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறி போச்சுங்க? கசப்பா மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு? அவங்க வாழ்க்கை கசப்பா மாறி போயிடுச்சு. இப்போ அந்த கசப்பை ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சு விட்டாரு? இப்போ நடந்தது போல இனியும் நடக்கக்கூடாதுன்னா இந்த 26ஆம் வசனத்தின்படி நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டு இருங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஜீவியத்தில் இருக்கிற மனிதனுடைய ஜீவியத்தில் இருக்கிற கசப்பை என்ன செஞ்சார்? ஆண்டவர் மதுரமாக மாற்றினார். அப்போ இந்த நாளிலே உன் வாழ்க்கையில் கசப்பு, துக்கம், கவலை, சஞ்சலம், தவிப்பு எல்லாம் இருக்குதா? இந்த பிரமாணத்தை கை கொண்டு நடங்க, உங்கள் துக்கங்களை சந்தோஷம் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கசப்பான ஜீவியத்துக்கு போகாதுன்னு ஆண்டவர் எச்சரித்து சொல்கிறாரு. என் வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். கசப்பு என்பதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த கசப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வந்துச்சு? ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் மேலே ஒரு கசப்பு. நம்ம ஆட்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஒருத்தனை பிடிக்கல, நமக்கு விரோதமாக செய்கிறான், நமக்கு விரோதமாக இருக்கிறான், என்னை விட முன்னாடி போயிட்டான், என்னை விட பெரிய ஆளாக இருக்கிறான், என்னை விட பெரிய பணக்காரன், என் பிள்ளைகள் காட்டலாம் அவனுக்கு. உடனே அந்த குடும்பத்தின் மேலே அந்த பிள்ளைகள் என்ன வந்துடுது? நமக்கு இருதயத்தில் இன்னும் வராத மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும். ஆமாம், ஆண்டுட்டு உண்மையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும். கசப்பு வருது. எப்படி இந்த மனிதனுக்குள்ளே இந்த கசப்பு வந்துச்சு? யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும், சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். போதுங்க. அவர்களுடைய ஜீவன் எப்படி இருக்குதுங்க? இப்ப முதலாவது அவங்களுக்கு வாழை பிடிக்கல. யாருக்கு? சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும், சீக்கிரம் செத்துடலாம், சாகாது, அதெல்லாம் சீக்கிரமே சாகாது. அதெல்லாம் அப்படி சொல்கிறவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க? அது ரொம்ப நாளாக வாழும். அந்த சொல்கிற ஆத்மாலாம் சாகவே சாகாது, ரொம்ப நாளாக வாழும், உயிரை கொடுக்கும், நம்மளை உயிரை எடுக்கும். அப்படி சொல்கிற அந்த ஆள்லாம். ஆமாம், இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? ஏன்னா 13 வருஷம் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் என்ன செஞ்சாங்க? வேலை வாங்கினாங்க. அதனால் அவங்க நெருக்கத்தை கண்டு, பிரச்சனைகள் கண்டு, போராட்டங்களை கண்டு, உபத்திரத்தை கண்டு, வேலை கடினத்தை நிமித்தமாக அவங்களுடைய ஜீவியத்தில் இப்போ என்ன வந்துருச்சு? கசப்பு வந்துச்சு. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், தனிப்பட்ட காரியங்கள் மிக மோசமாக போக 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 நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும், எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று ஜீவியத்தில் கசப்பு வந்து விடுகிறதா இல்லையா? அப்படி தான் இந்த ஜனங்களுக்கு வந்துச்சு. இந்த கசப்பை இயேசு நீக்குவதற்காக தான் அவர் கொல்கதாவுக்கு முன்பும் காடியை ருசித்தார், கொல்வதற்கு போவதற்கு முன்பும் கசப்பு கலந்த காடியை ருசித்தார். உன் கசப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சார்? சிலுவையில் ஜீவனையே விட்டார். ஆமென். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற காரியம் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜீவியத்தை மதுரமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இஸ்ரவேலுடைய கூக்குரல் ஆண்டவர் சமூகத்தில் எட்டுச்சா இல்லையா? கசப்பு இருந்துச்சு, கூப்பிட்டாங்க, ஆண்டவர் கேட்டாரா? யாரை கொண்டு வந்தார்? மோசே என்ற ஊழியக்காரனை கொண்டு வந்து விடுதலையாக்கி அவங்க என்ன செஞ்சார்? கசப்புலேருந்து மதுரமான ஒரு வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு, அந்த கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுற அந்த ஒரு நிலவரத்துக்கு அந்த ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தா. உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை மாற்றி காண்பிப்பார். விசுவாசிக்கிறோம்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யார் இது? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் விழிப்பாருக்கி நான் விசுவாசிக்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவார். ஏன்னா அவங்க வாழ்க்கை இருளில் தான் இருந்திருக்கும். எங்கே? எகிப்தில். அவங்க வாழ்க்கை இருள், கஷ்டம், வேதனை, பாடு, எல்லாம் கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற, உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு, என் சிலுவையை நோக்கி பார். எதை நோக்கி பார்க்கணும்? சிலுவை. உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இருக்குதா? உங்களுக்கு தான் தெரியும். வேதனை இருக்குதா? நெருக்கம் இருக்குதா? அதனால தான் கசப்பு இருக்கிறனால தான் சிலர்லாம் பாடுறதில்ல சர்ச்சில். அதையும் வரேன், பின்னாடி வருது வார்த்தை.
துதிக்கிறது இல்லை. கசப்பு இருந்தால் வாயை திறக்க மாட்டாங்க சபையில். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய சிலுவையில் நம்முடைய கசப்பை தீர்த்தார். அல்லேலூயா. அப்போ கசப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியானார் பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவை நோக்கி உன் பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணி புலம்புங்க. முறுமுறுக்காதீங்க மற்றவங்க மேலே. இயேசுக்கிட்ட உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். அவங்களுக்கு என்ன செய்யலை? வாழை பிடிக்கல கஷ்டத்தின் பாதையில். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வாழை பிடிக்காதனால அப்படியே தட்டு தடுமாறி எப்படியோ வாழ்ந்து தான் ஆகணும், இவனை கட்டி தொலைஞ்சிட்டேன், இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும் என்ற முடிவுக்கு வரும் பொழுது ஜீவியத்தில் கசப்பு வந்துருச்சு. அடுத்தது இவன் இங்கே தான் இருந்து நான் வாழணும்னு அப்படி முடிவுக்கு வரும்போது ஆத்துமாவில் கசப்பு வந்துருச்சு. சொல்கிறாங்களா இல்லையா? பாஸ்டர் எதுக்கு தான் இவளை கட்டணும்னு தெரில பாஸ்டர், எதுக்கு தான் இவளை கட்டணும் இவனை கட்டணும். சிலலாம் சொல்கிறான், எதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன் நான் நிம்மதியா? என்னங்க நீங்கள் அப்படிலாம் சொல்கிற ஆட்கள் இல்லை தானே? அப்புறம் ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிறாங்க தானே சிலர்லாம். நீங்கள் யாராவது சொல்கிறீங்களோ? மைண்டில் தான் ஓடிட்டுருக்கோ? அப்படிலாம் நீங்கள் சரியாதுங்க, சொல்லாதீங்க. அப்படி யோசிக்கும் பொழுது இப்போ எங்கே ஜீவியத்துலேருந்து இப்போ எங்கே வந்தது கசப்பு? ஆத்துமாவுக்கு கசப்பு வந்துருச்சு. ஆத்துமாவில் கசப்பு வந்தோன்னு யோபு என்ன சொல்கிறார் பாருங்க, 7:11. யோபு 7:11. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல். கசப்பு இருந்தால் வாயை அடக்க மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கசப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வாயை. சில தவளையை பார்த்துருக்குறீங்களா? மழை நேரத்தில் பேக் 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 கத்திட்டே இருக்கும் தோட்டத்தில், பார்த்துருக்குறீங்களா? ஏன்? இருதயம் ஃபுல்லாக கசப்பு, ஆத்மா ஃபுல்லாக கசப்பு, விஷம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சிலரில் ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதுனால தான் லப 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 லபன்னு பேசினே இருப்பாங்க. சில ஆட்கள்லாம் கூட உட்காரவே முடியாது. சபையில் கூட சிலலாம் உட்காந்து பக்கத்தில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம என்ன வேலை செய்யலான்னு பார்ப்போம். அப்போ தான் அந்த கதை இந்த கதை பேசி நம்ம மைண்டு என்ன பண்ணிடுவாங்க? டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே யோபு சொல்றாரு, நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி, ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். அவருக்கு யோபுக்கு என்னங்க கசப்பு வந்துச்சு? அவருக்கு எங்கே வந்துச்சு? இருக்குது ஆத்துமாவில் கசப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. யாருக்கு ஆத்துமாவில் கசப்பு இருக்குதோ அவங்களால வாயை கொஞ்ச நேரம் கூட அடக்க முடியவே முடியாது. என்னதான் நீங்கள் சொன்னாலும் அந்த வாய் மாறாது, அந்த வாய் ரட்சிக்கப்படாது, அந்த வாய் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் தான் இறங்கி வரணும். வாயை அடக்க முடியல, கசப்பு. அதான் சொல்றாரு, என் நாவை அடக்க முடியலனால, ஏன்னா என் வாழ்க்கையில் ஆத்துமாவில் கசப்பினால் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். அமைதியாக இருக்க முடியாது சிலர்னால. எது பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க? வளரிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அப்படிப்பட்ட ஆட்களில் தனியாக உட்காந்து ஒன்று பேசினே இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? எங்கே பார்த்தாலும் தனியாக உட்காந்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இப்படியே பேசிட்டு சில ஆத்மா. ஏன்? இருதயத்தில் என்ன இருக்குது? கசப்பு இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது உள்ள. அதனால தான் வாயை சொல்கிறாரு, என் நாவை அடக்காமல் என் ஆவியின் வேதனையால் தான் அவங்க என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. துக்கத்தில் இருப்பாங்க. யார்கிட்ட பார்த்தாலும் துக்கமாக இருக்கும்போது என்ன செய்வாங்க? புலம்பிகிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணுறா, இப்படி இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான், அங்கே இப்படி நடக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனை. சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதனையில் உட்காந்து கொண்டு இருப்பாங்க, ஜபம் பண்ணலான்னு எல்லாம் எழுந்து உட்காருவோம். அப்போ தான் என்ன சொல்லுவாங்க? அவங்க உடனே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரிம்மா பாஸ்டர் சொல்லுவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், இப்படி ஒரு போராட்டம் இருக்குது பாஸ்டர், கஷ்டம் இருக்குது பாஸ்டர், என்னால் தாங்கவே முடியல பாஸ்டர், என் பொண்ணு இப்படி பண்ணுறான், என் புருஷன் இப்படி பண்ணுறான், என் மனைவி இப்படி பண்ணுறான், என் வீட்டில் இருக்கிறது ஒன்றும் அடங்க மாட்டேன்னு. சரிம்மா ஜபம் பண்ணலாம் உட்காருன்னு சொன்னாலும் ஜபம் பண்ணலாமான்னு ஜபம் ஆரம்பிப்பா, திருப்பியும் வாய் என்ன செய்யும்? அந்த வாய் நம்மளை ஜபம் பண்ண உடைய நமக்கு கசப்பு கொண்டு வந்துடும். நம்ம ஜபிக்கலான்னு வரலாம், ஜபிக்கலான்னு ஆரம்பிப்போம், ஜபம் பண்ண சிலர் பேசினே இருப்பாங்க. நானும் அதை கேட்டுட்டு அப்படியே ஜபம் பண்ணிட்டு சீக்கிரமாக ஜபம் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அல்லேலூயா. அதனால் அவங்களுக்காக பின்னாடி அடுத்த குடும்ப ஜபங்கள்லாம் அவங்களுக்காக நினைவுக்கு வந்து அவங்களுக்காக ஜெபிப்போம். அப்போ வாயை அடக்க முடியாத காரணம் ஆத்துமாக்குள்ள கசப்பு இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆத்துமால கசப்பு இருக்கக்கூடாது. ஆத்துமால கசப்பு இருக்கக்கூடாது. இருந்தால் நீ ஜெபிக்க மாட்டேன், வளரிட்டே இருப்ப. சர்ச்சில் வந்து உட்காந்து சர்ச்சில் கூட தூங்குவீங்க, ஏன்னா கசப்பு இருக்குது. பாட மாட்டோம், ஏன்னா ஏன் துதிக்க மாட்டேன்றோம்? இருதயத்தில் இருக்குது கசப்பு. இந்த கசப்பை கர்த்தர் சிலுவையில் என்ன செஞ்சாரு? அந்த கசப்பை நம்முடைய சிலுவையில் அதை நீக்கினார்னு நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த கசப்பை யார் கொண்டு வர முடியும்னா
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் இந்த கசப்பம் இருதயத்துக்குள்ளே உன்னுடைய ஜீவியத்துக்குள்ளேருந்து உன் ஆத்மாவுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர யாரால் முடியும்னா அது இயேசுவால் மட்டும்தான் முடியும். அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் கசப்பை மதுரமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் கசப்பாக பேசுகிறாங்கன்னா வேதனையால தான் அவங்க பேசுகிறாங்க. உங்கள் வேதனை மாறணும்னா உன் துக்கம் மாறணும்னா நீ சும்மா வெளியே உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காம தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கசப்பு நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாயை அடக்கி ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. வாயை என்ன செய்யணும்? வசனம் அப்படி ஒன்று இருக்குது, உன் கையினால் உன் வாயை அப்படின்னு. எங்கே இருக்குது? எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வருது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. உன் கையினால் உன் வாயை பொத்திக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் வாயை கொஞ்சம் அடக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலுக்கு கசப்பு எல்லாமே போயிடும். யோபு சொல்கிறாரு, என் வாயை அடக்க முடியல. இன்றைக்கி நீங்கள் சொல்லாதீங்க, ஆண்டவரே என் வாயை அடக்கிறதுக்கு வேண்டிய விசேஷத்தை கிருபையை என் வாழ்க்கையில் தாங்கப்பான்னு சொல்லி அந்த கல்வாரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை என்ன செய்வார்? நீக்குவார். உங்கள் வாயை கர்த்தர் அமைதியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது எங்கே கசப்புன்னு தெரியுங்களா? மனுஷனுக்கு இருதயத்தில் கசப்பு வருது. வாசிங்க நீதிமொழிகள் 14:10. நீதிமொழிகள் 14:10 வாசிங்க. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். இருதயத்தின் கசப்பு எங்க தெரியும்? இருதயத்துக்கே தெரியும். அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அதன் மகிழ்ச்சிக்கு யார் உடந்தையாகான்? அந்நியன். திருப்பி வாசிங்க பார்க்கலாம். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அப்ப மூன்றாவது இங்க வருகிற கசப்பு இருதயத்தில் கசப்பு. இருதயம் ஜீவியத்தில் கசப்பு இருக்குது, ஆத்மாவில் கசப்பு இருக்குது, இருதயத்தில். இந்த கசப்பை போக்குவரத்துக்கு யாரால் முடியும்னா இயேசுவால் தான் முடியும். இந்த கசப்பெல்லாம் எங்கே தீர்த்தார்னா சிலுவையில் தீர்த்தார். அதை தீர்த்து தான் நமக்கு ஜீவனையே கொடுத்தார். அவர் தீர்த்து தான் ஜீவனையை விட்டு சிலுவையில். ஆமென். என் இருதயத்தில் கசப்பு இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கிற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன செய்யாது? எனக்கு ஒரு கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யார் மேலேயும் கசப்பு கிடையாது. அது உண்மையாக சொல்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் வந்து அது என்ன திட்டினாலும் சரி, அவங்க என்ன வந்து ஒரு மாதிரி பார்த்தாலும் சரி, அவங்க மேலே எனக்கு எப்பவுமே கசப்பு இருக்காது. கீழ்படியிலனா சில பிள்ளைகள் மேலே கோவப்பட்டிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த கசப்பும் யார் மேலேயும், என் குடும்பத்தில் இருக்கவங்க மேலேயும் கிடையாது, சபையில் இருக்க யார் மேலேயும் கசப்பு இல்லாமல் கர்த்தர் கிருபையாக வாழ வச்சிருக்கிறார். வழியா சொல்லுங்கள். அதில் என் இருதயத்தில் கசப்பு இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கிற உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? தெரியவே தெரியாது. இருதயத்தில் கசப்புக்கு தான் இல்லையான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டோன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இயேசுக்கும் தெரியும். ஆனால் நான் சீக்கிரம் மாறணும், அது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நீங்களும் உங்களை கொடுத்து நீங்கள் யார் எப்படிப்பட்டோம்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போகிறீங்க, சர்ச்சு முடிச்சுட்டு போன உடனே சர்ச்சுக்கு வெளியே போகிறீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறீங்க, வெளியே இப்படி போயிட்டே இருக்கிறீங்க. போயிட்டே இருக்கும்போது சபையில் யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன பேசுகிறீங்க? எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? எப்படி பசங்களாம் நல்லா இருக்காங்களா? காலேஜ்லேருந்து லீவில் வந்துட்டாங்களா? எல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டே இருப்பீங்க. அப்படி கேட்டுட்டு நீங்கள் நல்ல ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணி சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஒரு ஆள் சல்லுனடி போவோம். ஆனால் இங்கே நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா சொல்கிறது? இப்போ நானும் ஜோன் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்லா சிரித்து மகிழ்ச்சியாக காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ டக்குன்னு எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், அது ஒரு விஷயம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் என்ன செய்யுது, நான் ஜோன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் இப்படி நடந்து போகுது. உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்? ஆல்வினை கோச்சிக்க மாட்டேன். ஆல்வின் போகிறான், நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்கள். நான் இவன்ட்டு சிரிச்சு இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு ஆள் ஒரு ஆள் நடுவில் போனவொன்னு என்ன முகம் எப்படி மாறிடுச்சு? உடனே ஜோன் என்ன கேட்குறாரு, என்ன நான் இவ்வளோ நேரம் சிரிச்சு தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அது அப்படி அங்கே போன பிறகு சொல்லுங்கள் அப்படின்னு சிரிப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அதை நான் நல்லாவே பார்த்துருக்குறேன். சிலருடைய பார்வை எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எப்படி என்னை பார்க்குறீங்க, நீங்கள் என்னை முறைக்கிறீங்களா, என்னை உண்மையாக நேசிக்கிறீங்களான்னு கூட எனக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறேன். ஏன்னா நான் ஊழியக்காரன், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியாது நினைக்கிறீங்க. ஆமாம், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார், வெளிப்படுத்துறார் நிறைய காரியத்தை. நான் இங்கே பேசுகிறதே தீர்க்கதரிசனம் தான். நீங்கள் வெளியே போய் யார்ட்டு தீர்க்கதரிசனம் கேட்க வேண்டாம். பாஸ்டர் பேசுகிறதும் தீர்க்கதரிசனம் தான். இங்கே பேசுகிற எல்லா பற்றியும் இதை கேட்டு மனந்திருந்தாவே பரவலகம். அதுக்கு பைபிள் படிக்காமல் கூட வீட்லேயும் நீங்கள் போய் படித்து இன்னும் அதிகமாக என்னை விட நீங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சேரணும். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சு? ஒருத்தன் கிராஸ் பண்ண உடனே முகம் மாறுதுங்க. மாறுதா? அப்படி மாறுதா? உனக்கு இப்போ தம்பி மாறுதா? மாறுச்சுன்னா உன் வாழ்க்கையில் கசப்பு இருக்குன்னு அர்த்தம். பார்த்தோன்னே சிரிச்சுட்டு அப்படியே போயிடணும். பிரைஸ் லார்ட் பிரதர். அதுவும் கல்ல சிரிப்புலாம் சிரிக்கக்கூடாது. ஆமாம், அந்த யூதாஸ் மாதிரிலாம் கல்ல முத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா.
இருதயத்தில் கசப்பு கொஞ்ச நேரத்துக்குள்ள முகம் அப்படியே செஞ்சுது. ஏன்னா ஒரு ஆள் கிராஸ் ஆனதுனால இருதயத்தில் இருக்கிறது வெளியில் மனசில் என்ன செய்யுது. உங்களுக்கு யாராவது எதிராக வரும்போது சமாதானம் கெடுதுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, இல்லை வேலை ஸ்தலத்தில் ஒருத்தர் வந்து முன்னாடி ஆப்போசிட்டில் உட்கார்றதுனால உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கெடுதுன்னா உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்குது. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதுங்க? அப்படி தான் இருக்குதா? கேளுங்க பக்கத்தில். சமாதானம் கெடுக்கிற மாதிரி எவனா வரானா வீட்டுக்கு? யாராவது வராங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கசப்பு. அங்கே அடுத்து என்ன சொல்லப்படும்? அதன் மகிழ்ச்சி அந்நியன் உடந்தையாகான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அவங்க கேட்பாங்க. இப்போ தானே கிராஸ் ஆச்சு, வெயிட் பண்ணுங்க அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க சிலர். அல்லேலூயா. இப்போ தான் கிராஸ் ஆகிருக்கு, உடனே நம்மளால் என்ன செய்ய முடியாது, சிரிக்க முடியாது. நம்ம ஆட்கள் அப்படி இருக்காங்க, விசுவாசிகள்லாம் அப்படி இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் பரலோகம் போக மாட்டீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், இப்படி இருந்தால் பரலோகம். ஆமாம், உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட மாட்டாது, உன் ஜெபம் கேட்காது. என்னதான் முழங்கால் போட்டு அழுதாலும் கேட்கவே கேட்காது, கசப்பு இருந்துச்சுன்னா. அல்லேலூயா. என்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பு வெளியே போகுதோ அப்போ தாங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆமென். யாரும் வந்து உங்களை சந்தோஷப்படுத்த தேவையில்லை. கசப்பு போச்சுனாவே தானாக இருதயத்தில் சந்தோஷம் வந்துடும். ஏன்னா ரோமர் 14:17 பார்க்கணும், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீரின் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்தாவியே பெறல. எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணி கையை ஊற்றுங்க பார்க்கலாம். இப்படி என்ன கையை எப்பவுமே கையை ஊற்று சொல்ல மாட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலைன்னா உன் வாழ்க்கையில கசப்பு அநேகம் வந்து கொண்டே இருக்கு. இந்த கசப்பை மேற்கொள்ளணும்னா அபிஷேகம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை வருஷம் சபைக்கு வரீங்கன்னா அபிஷேகம் பெறலைன்னா வெக்கம் கிறிஸ்தவரில் இருக்கிறதுக்கு. ஆனால் புதிதாக வந்து ஆத்து மக்கள் உடனே அபிஷேகம் பெறாங்க. எப்படி? பயபக்தியோடு வாஞ்சியோடு கர்த்தரை தேடுறதுனால தான் அவங்களுக்கு அபிஷேகம் பெறுது. இன்னும் நிறைய பெரியவங்களாம் யாரும் அபிஷேகம் பெறலன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, மூப்பர்கள், டீச்சர்ஸு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, யூத் பிள்ளைங்க எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அபிஷேகம் பெறலைன்னா காத்திருந்து ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆமேன். இந்த பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் தானாக வந்துருங்க. அல்லேலூயா. இப்போ இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும். இருதயத்தில் கசப்பு வந்து அந்த முகம் என்ன செய்யும், மாறும் என்று நான் பார்க்குறேன். எபிரேயர் 12:15 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி. நான்காவது, இந்த கசப்பு ஒருத்தருடைய இருதயத்தில் முளைக்க ஆரம்பிக்குது. எங்க முளைக்குது? இருதயத்தில். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாகுறதுனால் அநேகர் தீட்டுப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. இந்த கசப்பு எங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்க. கசப்பு வந்துச்சுன்னா நீ என்ன இழந்துருவீங்க? கிருபையை இழந்து போயிருவீங்க. அதான் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளை திறந்து கொஞ்சம் பாருங்க எல்லாரும். ஆமா, தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் உன் இருதயத்துக்குள்ளேயும் வாழ்க்கையில முளைத்து எழும்பக்கூடாது. இது முளைச்சி எழும்புச்சுன்னா கலகத்தை உண்டாக்குற ஆட்கள் சபையில் எழும்பிடுவாங்க. குடும்பத்தில் கலக்கத்தை உண்ட ஆட்கள், வெளியில் கலக்கத்தை உண்ட ஆட்கள் யாருன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க? கசப்பு நிறைந்தவர்கள், வேதனை நிறைந்தவர்கள். ஆமேன். இது கலகம் உண்டாகிறதுனால இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சிடறாங்க? தீட்டுப்பட்டு போயிடுறாங்க. இந்த கசப்பு என் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா கிருபையை என்ன செஞ்சிருவேன்? இழந்துருவேன். கிருபை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. தாழ்மையினோடு கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். ஈவா இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அந்த கிருபையை போக்கடிக்கிறவளா இருக்கக்கூடாது. யோனால சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த கிருபையை காத்துக்கொள்ளணும்னா இருதயத்தில் கசப்பான வேர் முளைத்து எழும்பக்கூடாது. ஆமேன். அப்போ கசப்பான வேர் முளைச்சிருச்சுன்னா கிருபை என்ன செஞ்சிருவோம்? அந்த கசப்பான வேர் வந்தோடனே அது கலக்கம் உண்டாக்குமா, தீட்டுப்படுத்தும். கசப்பான இந்த வேர் எப்படிங்க கலக்கத்தை உண்டாக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கசப்பான வேர் முளைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இருதயத்தில், அது எப்படி கலக்கத்தை உண்டாக்கும்? யாராவது நமக்கு பிடிக்கலன்னு நினச்சிக்கோங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதனால நம்முடைய இருதயத்தில் என்ன வந்துடுது? அவங்க மேலே ஒரு கசப்பு வந்து அவங்கள பற்றி 1க்கு 2, 3க்கு 4, 5க்கு 6 பேசி மற்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்? கதையாக எழுதுவோமா இல்லையா? என்னங்க எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறீங்க? இதுதாங்க சத்தியம். இதில் நீங்கள் மனம் திரும்பினா தான் பரவாயில்ல போக முடியும். கதையாக உட்காந்து என்ன செய்வோம்? சொல்லி கொண்டு என்ன செய்வோம்? கலகத்தை உண்டாக்குவோம். தேவையில்லாத காரியத்தை பரப்புறது.
ஒருத்தரை பிடிக்கலன்னா தேவையில்லாத காரியத்தை என்ன செய்யணும், அவளை பற்றி ஒன்றுக்கு ரெண்டா யார்கிட்டையாவது சொல்லி கலகத்தை என்ன செய்வோம். அது வரைக்கும் அந்த ஆள் எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ என்னை குறித்து வந்து ஒருத்தர் வந்து யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை குறித்து வந்து ஒருத்தர் என்கிட்ட வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க என்னை குறித்து. ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொல்லிடுச்சு. அது வரைக்கும் அந்த 2 ஆளையும் பார்த்து நான் எப்படி இருந்தேன், நல்லா தான் இருந்தேன், சிரிச்சிட்டு இருந்தேன், சமாதானமாக இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன், ஏற்கனவே நல்லா ஆனால் இந்த நியூஸ் அவங்க என் காதுக்கு வந்த உடனே நான் என்ன செஞ்சிடுறேன், தீட்டுப்பட்டு போயிடுறேன். சார் இப்படி என்ன பேசிட்டானே, இப்படி என்ன மாறிட்டான், அவனுக்குள்ளே அவன் மேலே எனக்கு என்ன வந்துடுது, கசப்பு வந்தது. ஆனால் நான் என்ன செய்யலை, அவங்க 2 பேர் பேசுனதை பார்க்கல, அவங்க 2 பேர் பேசுனதை நாங்கள் என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் யாரோ ஒருத்தர் என் காதில் வந்து குத்துன உடனே எனக்கு என்ன வந்துடுது, கசப்பான வேர் வந்த உடனே நான் தீட்டுப்பட்டு போயிடுறேன். அதனால் ஒரு பெரிய கலகமே அங்கே நான் உண்டாக்குறவனா மாறி போயிடுறேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. இந்த சுபாவம் உன்னை விட்டு வெளியே போகணும், இந்த கசப்பு தன்மை உன்னை விட்டு வெளியே போகணும். இதனால தான் என்ன ஆகுது, அநேகர் தீட்டுப்பட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, பார்க்கறதையை வச்சுட்டு கேட்கறதை விட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அவர் தீவிரமாய் விசாரிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஒருத்தன் பேசுகிறானா பேசட்டுன்னு போயினே இருந்தோன்னே என்ன மாதிரி. ஆமாம், அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டு கர்த்தர் கொடுக்குறத உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க, நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கவும் செய்வேன் நான். ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுங்கள். யாரெல்லாம் எப்படிங்க எனக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், உண்மையாக கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட தேவன் இந்த கசப்பை நம்முடைய இருதயத்தை வெளியே கொண்டு வர முடியும். அவர் தீவிரமாக விசாரிப்பார், என்னப்பா உன் வாழ்க்கை என்ன கசப்பு, என்ன என்கிட்ட சொல்லு, ஏன் மற்றவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க, ஃபோனில் எடுத்து மற்றவங்ககிட்ட எதுக்கு உன் கதையை சொல்கிறேன், இயேசுகிட்ட உன் கதையை சொல்லுங்க, அந்த கசப்பை மதுரமாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் தேளை பார்த்துருக்குறீங்க, தேள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன். கையை கொஞ்சம் உயர்த்துக்கலாம் பார்க்கலாம். தேள் பார்த்துருக்குறீங்களா? நான் தேளை பார்த்துருக்குறேன். கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஜவாத மேலே போகும்போது தேளை பார்த்தேன், ஒரே அடி அடித்து கொண்டுட்டேன். தேளை பார்த்துருக்கீங்களா? தேள் எப்படி வரும், தேள் எப்படி வரும்? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், பாஸ்டர் பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க அண்ணன் அக்கா, பிரைஸ் லார்ட். எப்படி வரும் தேள்? இப்படியே வரும். ஆனால் பின்னாடி என்ன இருக்குது, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, பின்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. தேள் வரும், இப்படி வரும், டக் டக் டக்குன்னு வரும். பிரதர் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். பின்னாலே என்ன இருக்குது, விஷ கொடுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம ஆளுக்கு தெரியாது. என்ன செஞ்சிடும், டப்புன்னு ஒன்று போட்டுட்டு போயிட்டே இருந்துடும் அது பாட்டுக்கு. ஆனால் சொல்கிறது என்ன, இங்கே சோத்திரம், அங்கே போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறது என்ன, விஷம். அப்படிலாம் விசுவாசி சபையில் இருக்கிறீங்க சிலர்லாம். இந்த சுபாவம் மாறணும் தான் இந்த காரியத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அல்லேலூயா. நிறைய தேள் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. அந்த தேலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னு தெரியாது. அந்த தேளுடைய சுபாவம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வந்துடவே கூடாது. ஆகவே விழிப்பாருங்க. வீட்டுக்குள்ளே தேள் வந்தால் பயப்படாதீங்க. கூட இருக்கிற ஆள் தேளா இல்லை வேற என்ன சொல்லலாம், தேளாக இருந்தால் பிரச்சனை, வேற என்ன இதை சொல்லலாம், ஆண்டவரும் கூட இருக்கட்டும், போதும், அது போதும். அல்லேலூயா. கசப்பு வந்தால் எத்தனை பேர் தீட்டுப்படுறாங்க பார்த்தீங்களா? தேடு போலலாம் இருக்காதீங்க. வந்தால் சோத்திரம் பண்ணி உண்மையாக சோத்திரம் பண்ணணும், உண்மையாக பேசணும், எல்லார்ட்டையும் அன்பாக பழகணும். அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. அப்போ முதல் அவர் சிலுவையில் நமக்கு செய்த காரியம் என்னங்க, என்ன செஞ்சார், ஜனங்களுடைய கசப்பை நீக்கினார். ஜீவியமே கசப்பாக இருக்குன்னு சொன்னாங்க, ஜீவியமே வெறுத்து போச்சுன்னு சொன்னாங்க, ஆத்துமாவில் புலம்புனாங்க, இருதயத்தில் கசப்பு இருந்துச்சு, ஆத்துமாவில் கசப்பு இருந்து கசப்பான வேறு முளைச்சி எழும்புறதுனால அநேகம் என்ன செஞ்சாங்க, தீட்டுப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள், அந்த 4 காரியங்கள், இது எதுவாக இருந்தாலும் சரி, சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை உன்னை விட்டு வெளியே போகும். அல்லேலூயா. அந்த சிலுவை தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை கர்த்தர் மதுரமாய் மாற பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்போ இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். முதல் சிலுவையில் நமக்கு என்ன நீக்கினாருங்க, கசப்பை நீக்கினார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 2வது ஆண்டவர் சிலுவையில் என்ன வெற்றி சிறந்து நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, மரித்தாரு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவத்தை சிலுவையில் நீக்கினார். அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை சிலுவையில் என்ன செஞ்சார்? நீக்கினார். நம்முடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார். இந்த இடத்துல அந்த சிலுவை என் பாவத்தை அந்த சிலுவையில் இயேசு சுமந்தார்னு பார்க்க, இது வந்து பாவம் கிடையாது. இது என்னது? இது பாவம் இல்லைங்க. இது என்னது? விஷம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் பாவங்களுக்கு செத்து. பாம்பு கிடைச்சா உடனே ஸ்பாட்லே அவுட்டு. எங்கேருந்து உண்டானதுங்க இந்த விஷம்? எங்கேருந்துங்க உண்டானுச்சு? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கை இந்த விஷத்தை நீக்கணும்? நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு என்ன செய்யணும்? இயேசு எப்படி பாவத்துக்கு சிலுவையில் செத்து ஜீவனை விட்டாரோ, அதுபோல் நாம பாவத்துக்கு செத்துக்கு நீதிக்கு என்ன செய்யணும்? பாம்பு ஒருத்தரை கடிச்சிச்சுன்னா சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் என்ன செஞ்சிடும்? டேமேஜ் ஆகிரும். நரம்புக்குள்ளெல்லாம் போய் விஷம் போய் என்ன செஞ்சிடும்? அவங்கள என்ன செய்யணும்? பாய்சன் ஆக்கி அவங்கள மரண தருவாய்க்குள்ளே என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். உடனே என்ன செய்யணும்? மரணம் தான். இது கடித்தா நான் செத்துருவேன். பாம்பு கடிச்சா பாவத்தின் சம்பளம். பாம்பு கடிச்சா உடனே என்னதுங்க? ஆமாம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு என்ன செய்ய தெரியுங்களா? இந்த பாவத்துக்கு செத்துன்னு இருக்கு. ஏன் சாகுறாங்கன்னா பாவத்துக்குள்ள விஷம் இருக்கு. இந்த விஷத்தை எடுக்குவதற்காக தான் சிலுவையில் இயேசு எனக்காக பலியானார். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும். இந்த விஷத்தை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை என்ன செஞ்சார்? பாம்பு கடிச்ச உடனே என்னங்க பண்ணுவாங்க சொல்லுங்க? பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவாங்க? உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு அனுப்பிவிடுவாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவாங்க? கயிறை கட்டி வாயை வச்சு உறிஞ்சி அந்த விஷத்தை என்ன செய்வாங்க? எத்தனை பேர் அப்படி செஞ்சுருக்கீங்க? அதான் அனுபவம் இருக்குதா? கிராமத்தில் இருக்கவங்க கிறிஸ்தவரை செஞ்சுருக்கிறாரு. யாராவது செஞ்சுருக்கீங்களா கிராமத்தில் இருக்கவங்க? யாரும் இல்லை, பரவாயில்ல. எங்கே இருந்தாலும் அது செய்கிறேன். நான் கிராமத்தில் சில இடத்துல பார்த்துருக்கேன், செய்கிறதா சொல்கிறத கேட்டு. பாம்பு கடிச்ச உடனே அந்த கயிறு கட்டி விஷத்தை வாயில் இழுத்து என்ன செஞ்சுறாங்க? துப்பிடுறாங்க. ஏன்னா என்ன செஞ்சிடும்? அந்த விஷம் உள்ளே போச்சுன்னா ஆளே விஷமாயிரும், ஆளே க்ளோஸ் ஆயிரும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய விஷத்தை, என் சரீரத்தில் இருக்கிற விஷத்தை தம்முடைய ரத்தத்தினால சிலுவையினால உறிஞ்சி எடுத்து என்னை என்ன செஞ்சார்? அந்த மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினா. அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் மரணத்திலிருந்து உங்களுக்கு என்னை என்ன செஞ்சார்? சிலுவையில் மீட்டு மனு குலத்திற்கு ஒரு மீட்பை கொடுத்ததாக பார்க்கும். அப்போ அவருடைய தழும்புகளால் தான் நம்ம என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். அவருடைய மரணத்தினால எனக்கு என்ன கேட்குது? ஜெயம் கிடைக்குது. நான் பிழைத்து கொண்டோம். எங்கேருந்து இந்த விஷம் வந்துச்சு தெரியுங்களா? எங்கேருந்துங்க இந்த விஷம் வந்துச்சு? ஏதேன் தோட்டத்துலேருந்து தான் வந்துச்சு. எங்கேருந்து இந்த விஷம் வந்துச்சு? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் 2 பேரையும், ஆதாமையும் ஏவாளையும் ஆளாக கொண்டு போய் வச்சாரு. எல்லாத்தையும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் சாப்பிடுங்க எல்லாம் சொன்னார். ஆனால் ஏவாள் முதல்ல எதை பார்த்தா? தோட்டத்தில் எதை பார்த்தாங்க? நாம் நினைக்கிறோம் கனியை பார்த்தான்னு நினைக்கிறோம். கனியை பார்த்த உடனே புசிச்சான்னு நினைக்கிறோம். அப்படியா? சர்ப்பமத்தை பார்த்தா? கனி யார் சொல்கிறீங்க? சர்ப்பம் யார் சொல்கிறீங்க? கனி யார் சொல்கிறீங்க? சர்ப்பம் யார் சொல்கிறீங்க? நீங்கள்லாம் பைபிள் ஸ்காலர்ஸுங்க, கையை தூக்குங்க. ரைட்டு. நீங்கள் வேறு இந்த டிடபிள்யூஆரில் ப்ரைஸ் வாங்கினவங்க யாரும் என்ன சொல்கிறீங்க? சர்ப்பமா? சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். கனியை பார்த்தாலும் சர்ப்பமாக பார்த்தாங்களா? சரி, பார்க்கலாம், என்ன பார்க்கலான்னு பார்ப்போம். இப்போ ஏவல் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் நம்ம நினைக்கிறோம் கனியை பார்த்தா புசிப்புக்கு நல்லது, புத்திக்கு எப்படி இருக்குதான்? தெளிவுகள் சொல்லி அந்த பழத்தை புசித்தான்னு நினைக்கிறான். அவன் பழத்தை வர்ணிக்கல. அந்த சர்ப்பம் அந்த மரத்தை அவளுக்கு அழகாக காமிச்சிச்சு. முதல்ல ஃபஸ்ட்டு பழத்தை பார்த்தாளா இல்லை பாம்பை பார்த்தாங்களா? ஆமாம், வாசிங்க. மரத்தை அப்படி அழகாக காமிச்சிச்சு. நீங்கள் பிசாசு அப்படி தான் காண்பிப்பான். வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். எதை பார்க்குறா? முதல்ல விருட்சத்தை சாப்பிட முடியுமா? விருட்சத்தை சாப்பிட முடியுமா? விருட்சம்னா என்னதுங்க? மரம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. முதல்ல என்ன செஞ்சிடறா? மரத்தை தாங்க வர்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வர்ணிக்கிறாங்க? பாம்பையோ கனியையோ பார்க்கல ஏவாள். ஃபர்ஸ்ட் மரத்தை அதற்கு அப்புறம் தான் பழத்தை புசிச்சு 2 பேரும் சாப்பிட்டு தோட்டத்தை விட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தோட்டத்தை. விருட்சத்தை போய் யாராவது என்ன செய்வாங்க? சாப்பிட முடியுமா? மரத்தை சாப்பிட்டவங்க யாராவது இருக்கீங்களா? மரத்தை யாரும் சாப்பிட முடியாது. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. மரத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது. மரத்தில் இருக்கிற கனியை தான் நம்ம சாப்பிடுவோம். ஆமேன். மரத்தில் இருக்கிற கனியை என்ன செஞ்சிடுவோம்? நிறைய பேர் வண்டியில் போகிறீங்க, போகிற வழியில் மே மாதம் வந்துருச்சு, மாங்காவை பறிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அந்த இடத்துல அடிப்பார். அல்லேலூயா. ஆமாம், தோட்டத்துக்காரன்ட்ட கேட்டு பறிக்கணும். பறிக்காமல் முருங்கைக்காய் பறிக்கிறதும் அதை பண்ணிங்கன்னா கையை என்ன செஞ்சுவார்? ஆண்டவர் முறிச்சிடறேன்னு சொன்னால் சொல்லலை.
ஆமாம், ஆண்டவர் பார்த்து பாரு உங்கள் கையை. அதனால் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரத்தை தாங்க வர்ணிக்கிறா. நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா முதல் அங்கே சொல்கிற கனி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பாம்பு இல்லை, மரத்தை தான். மரத்தை வந்து பிசாசும் அவ்வளவு கவர்ச்சியாக காண்பிக்கிறான். ஒரு நாள் நான் வந்து ஒரு எங்கள் மலேசியாவிலேருந்து ஒரு வந்த பாஸ்டரோடு நாங்கள் அங்கே ஊழியத்துக்கு போயிருந்தோம் மலேசியாவுக்கு. அவர் வந்து ஒரு இடத்துக்கு எங்கள் கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அங்கெல்லாம் ஓப்பன் தான். அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக நல்ல பழன்னு எல்லாமே இருக்குது. எல்லாம் பாட்டில்ஸாக இருக்குது. என்ன இவ்வளோ அழகாக இருக்குன்னு போய் பார்த்தா ஜூஸ் பாட்டில்னு பார்த்தா ஃபுல்லாக பளபளப்பாய் தோன்றும். ஹல்லேலூயா. பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஜூஸ் கடையான்னு கேட்டேன் நான். இல்லைங்க பாஸ்டர், இது ஒரு பெரிய மாலு. இது வந்து இந்த மாலுக்குள்ளே இது ஒரு பெரிய கடையும் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இதை வந்து ரொம்ப கவர்ச்சியாக வச்சிருக்கேன். ஏன்னா இது என்ன செய்யணும்? வாங்கி குடிக்கணும். குடிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வாயில் அடிப்பார். கர்த்தருடைய பந்தியில் உட்கார்றவங்க எங்கேயாச்சும் கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? சாராயத்தை வாயில் ஊற்றிட்டு இல்லைங்க என் குழந்தைக்கு இருமல், கொஞ்சம் ரம் ஊற்றினா சரியா போய் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் கேள்விப்பட்டு ரம் ஊற்றி அவங்க குழந்தையும் அடிப்பார். இப்போ சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஏதோ அது குடித்தா கொஞ்சம் ஏதோ கோல்டு கிளியர் ஆகுன்றாங்க. அதெல்லாம் பண்ணவே ஆண்டு சொன்னாரா? இல்லை, மதுபானம் பார்ப்பதற்கு பளபளப்பாய், அந்த விருட்சம் பார்ப்பதற்கு இந்த ஸ்திரீக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கவர்ச்சி. பிசாசு அப்படி தான் காமிச்சான். அந்த மரத்தில் என்ன இருந்துச்சு? அதை அந்த விருட்சத்தை வர்ணித்த பிறகு புத்தியை தெளிவிற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனும் கொடுத்தான், அவனும் புசித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், ஏன் இப்படி செஞ்ச? ஏன் அதை செஞ்சுங்க? சர்ப்பம் என்றே வஞ்சித்தது. 13 வசனம் சொல்லுங்க. அப்புறம் தாங்க சர்ப்பம் வஞ்சித்ததுன்னு சொல்கிறா. அவன் முதல் என்ன செஞ்சிச்சு? அந்த விஷயத்துக்கு ஆதாம் கிட்ட போனால் அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த விஷயம் அவனுக்குள்ளே எரிச்சு சாப்பிட்டு 2 பேரும் என்ன செஞ்சாங்க? கனியை புசிச்சாங்க. 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிருச்சு. தோட்டத்தை விட்டு ஆண்டு வழியை துரத்திட்டாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்ததை சரியான முறையில் பயன்படுத்து. இந்த விஷயத்தை தான் ஆண்டவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து மீட்பை கொடுத்தார். அதுதான் சொல்லப்படுது, அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். ஹல்லேலூயா. விஷம் நம்ம சரீரத்தை விட்டு பாம்பு கடிச்சு போயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுறோம்? சுகமாயிடுறோம், குணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத விஷம் இருக்குது. விஷமாக இருக்கிறீங்க நிறைய பேர். அந்த விஷத்தை கக்கிறீங்க இன்னைக்கு சிலுவையிலேயே. அந்த கக்குனீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? குணமாக்க வல்லவராக இருக்கிற. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல இப்போ இந்த எகிப்தின் ஜனங்கள் என்ன செய்றாங்க? பிரயாணம் பண்ணி வராங்க. கொல்லிவாய் சர்ப்பம் வந்துச்சு, எல்லாரும் என்ன செஞ்சு கடிச்சு எல்லாரும் அதை சிக்குண்டு மோசே கிட்ட புலம்புறாங்க. அவன் இப்போ மோசே கத்தரை நோக்கி என்ன செய்றாரு? கூப்பிடும் பொழுது கத்தர் சொல்றாரு, என்ன செஞ்சிருப்பா? ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன செஞ்சிரு உண்டாக்கு, அந்த கோளின் மேல் வெயின்னு சொன்னாரு. என்ன ஆகும்? 21 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். கடிக்கப்பட்டவன் எவனாவது அதை நோக்கி பார்க்கிறோம் அவன் என்ன செய்வார்கள்? பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு தெளிவாக பேசுறாரு. ஜனங்கள்லாம் வந்து சொல்றாங்க, எல்லாரும் சாராங்கப்பா இங்க என்ன செய்யறதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதுக்கேற்ற ஒரு வழி அவனுக்கு என்ன செஞ்சுறாரு? காண்பிக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஆமேன். அப்போ 9 மோசே அதேபடி அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கினா, கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் அவனுக்கு அடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அவன் பிழைத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணுறாரு ஜனங்களுக்கு. ஆமேன். நீங்கள் பிழைக்கணும்னா, நீங்கள் பாவத்திலேருந்து பிழைத்து இருக்கணும்னா, பாவம் அந்த பாம்பு கடிச்சதை நீங்கள் தப்பிக்கணும்னா, அந்த விஷம் உங்களை ஏறி உங்களை வந்து ரொம்ப மோசமான நிலைமையை கொண்டு போகுதுன்னா, அதுலேருந்து நீங்கள் தப்பணும்னா அந்த இங்கே என்ன சொல்லப்படும்? வெண்கல சர்ப்பத்தை என்ன செஞ்சாங்க? அங்கே உண்டாக அவரை நோக்கி பார்த்தா. பிற்காலத்தில் இதற்கு என்ன பேர் இருந்துச்சு தெரியுங்களா? நிகுஸ்தான் என்று பேர் இருந்துச்சு. என்ன பேர் இருந்துச்சுங்க? நிகுஸ்தான் என்று சொல்லி பார்க்குறோம். எசேக்கியேல் காலத்தில் நடந்துச்சு. 18ஆம் அதிகாரம் பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். 2 ராஜாக்கள் 18:4 உடைத்து போட்டான்.
அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். ஆண்டவர் இந்த வெண்கல சர்ப்பத்தை எதுக்கு உண்டாக்குனா, அதை பார்த்தா பிழைப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஜனங்களை செஞ்சாங்க, அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வணங்க ஆரம்பிச்சபடினால அவன் அந்த விக்கிரக ஆராதனை இந்த ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை செய்தனால அவன் அதை அகற்ற ஆரம்பித்தான். இந்த பாவ விஷயம் நம்மை விட்டு என்ன செய்யணும், கர்த்தர் நீக்கும் பொழுது 2 விதமான காரியம் ஜீவியத்தில் நடக்குதுங்க. ஒன்று, என் விஷத்தன்மை ஆண்டவர் முற்றிலுமாக அகற்றுகிறார். நாம் ஜீவனுள்ளாய் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஜீவனுள்ளாய் மாறும் பொழுது என் முகம் அவரை நோக்கி பார்க்கிறது. அதுதான் இந்த வெண்கல சர்ப்பம். இயேசுவை நோக்கி நீ பார்த்தா நீ பிழைத்துக் கொள்வாய். அதான் சொல்லப்படுது. இந்த சுகமும் இங்கே ஜீவனுள்ளாய் அவர்கள் மாறும் பொழுது அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் பிழைத்தார்கள். சங்கீதம் 34:5 இந்த காரியத்தை நம்ம 15 நம்ம அந்த காரியத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் என்னுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. 2வது பாயிண்ட் என்ன, நாம் செய்த எல்லா பாவங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக, அப்போ அவரை நோக்கி பாருங்க, பிழைப்பீர்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 3:13 மூன்றாவதாக கலாத்தியர், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப முதலாவது கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு? முதலாவது என்ன பாயிண்ட் பேசணுங்க? கசப்பை நீக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருதயத்தில், ஜீவியத்தில், ஆத்துமாவுக்கு கசப்பெல்லாம் என்ன செஞ்ச, சிலுவையில் நீக்கி நமக்காக மரித்தார். 2வது, பாவத்தை ஆண்டவர் சிலுவை சுமந்து எல்லா பாவங்களையும் தீர்த்து நமக்காக ஜீவனை விட்டார். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை நீக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 விதமான சாபத்தை பவுல் இங்கே சொல்லுகிறார். ஒன்று சாபம், 2வது நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபம். அல்லேலூயா. எனக்காக கிறிஸ்து சிலுவையில் சாபமானார். நம்முடைய சாபத்தை அவர் என்ன செஞ்சுக்காரு? சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆமாம் இல்லைங்களா? எப்படி அவர் சிலுவையில் சாபமானார்? என்னுடைய சாபம் வந்தது எப்படி? சிலுவையில் வந்தது. 2 பேருடைய சாபத்தை ஆண்டவர் தீர்த்தார். ஆமென். 2 பேருடைய சாபத்தை இங்கே நீக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று, ஆதாமின் சாபத்தை நீக்கணும். ஹல்லேலூயா. ஆதாமின் நிமித்தம் இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னார் ஆண்டவர்? சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க செஞ்ச வேலை அந்த மாதிரி, கீழ்ப்படியில் கசப்பு வந்துச்சு. விருட்சத்தை பார்த்து ரசித்து புரிச்சு அந்த கனியை சாப்பிட்டபடினால அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு, கசப்பு வந்துச்சு. அதனால் ஆண்டவர் சொன்ன, உன் நிமித்தம் இந்த பூமி. எந்த இடத்துல இந்த சாபம் வாங்கினாங்க? ஏதேன் தோட்டத்தில் தான் இந்த சாபத்தின்னு செஞ்சாங்க, வாங்கினாங்க. அது 3:17 நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. ஆதாமின் நிமித்தம் பூமி இந்த சாபத்தை இயேசு நீக்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று, அதனால தான் அந்த சிலுவை மரணத்தில் இயேசு சாபமானார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சொன்னார், நீ பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். இதை ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சார்? சாபமாய் நம்ம என்ன செஞ்ச மீட்டெடுத்த நம்முடைய வாழ்க்கை சாபத்தை என்ன செஞ்சார்? போக்கினார். 2வது, நியாயப்பிரமாணத்துக்காக அவர் என்ன செஞ்சார்? இது 2வது யாருன்னா காயின் அவன் சகோதரனை என்ன செஞ்சிட்டான்? கொலை செஞ்சிட்டான். நீ என்னெல்லாம் விளைக்கிறியோ, நீ என்னெல்லாம் வேலை செஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறியோ அதெல்லாம் ஒன்றுமே, அது அப்படியே போயிருந்து சொல்லிட்டாரு. வாசிங்க ஆதியாகமம் 4:11-12 பாருங்க. ஆதியாகமம் 4:12 இரத்தத்தை இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள, நீ உன் கையில வாங்கிக் கொள்ள, தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு, இந்த பூமியிலே தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை நீ கையிட்டு சரி எந்த காரியம் வந்தாலும் சரி அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி ஒரு சாபத்தை காயினுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். அங்க நீ பூமியில எங்க எப்படி இருப்ப? அங்க பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்றாரு. இங்க காயினுக்கு கொடுத்த சாபம் என்னங்க? நீ என்னதான் விளைச்சாலும், என்னதான் ஓடி உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் அது என்ன ஆகிருமா? நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு எப்ப கொடுக்கும்னா, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருக்கு உண்மையா இருந்து கர்த்தரை நீ தினந்தோறும் அவருடைய முகத்தை தேடினாதான் நீ செய்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை கை கொண்டா விசுவாசி ஆசீர்வாதமா இருப்பாங்க.
இதை கை கொள்ளாதனால தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, வேலையின் காரியங்களும் சரி, சாபங்கள் குடும்பங்களில் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நீங்கள் நடப்பின்னு சொன்ன ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று யாராவது நீங்கள் யோசித்து கொண்டு பழி வாங்குகிற எண்ணம் உனக்குள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க செய்யவே. அதுதான் காயினுக்கு கர்த்தர் சொன்னார். உங்கள் இருதயம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலுங்க அதை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருந்துச்சு, காயின் நிமித்தம் பூமியில் அவன் என்ன செஞ்சான்? செய்கிற வேலை. இந்த 2 சாபத்தையும் கர்த்தர் சிலுவையில் சுமந்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள்னா, கல்வாரி சிலுவையில் உங்கள் சாபம் நீக்கப்பட்டதுன்னு சொன்னால் உங்களை யாராலையும் உங்களை என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சபிச்சா அந்த சாபம் உனக்கு வராது. சாபம் வரக்கூடாதுன்னா நீ கல்வாரி கிறிஸ்துவின் சிலுவையில் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கணும். கல்வாரி சிலுவையில் உன் சாபம் நீக்கப்பட்டிருந்துச்சுன்னா யார் உங்களை சபித்தாலும் அந்த சாபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் வரும். அல்லேலூயா. இப்போ ஏன்னா நீங்களும் நான் யாருக்கு சொந்தமானவங்க? உலகத்துக்கு இல்லை, இயேசுவுக்கு சொந்தமானவங்க. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவன் மாற்றிருக்கிறபடினால ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னை யார் சபித்தாலும் சபித்தவர்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வாதமாக நான் வைப்பேன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் சொந்தக்காரர்களாக இருக்கு. அப்போ உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது. அப்போ சாபம் விட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு அழாதீங்க. சாபம் விட்டா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அதுக்கு நீயும் போய் சாபம் விட்டுனா ஒன்றுமெல்லாம் போயிடும் அப்புறம். ஏன்னா சாபம் கல்வாரி சிலுவையில் நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ 3 காரியம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் அந்த நாளில். இந்த கல்வாரி சிலுவை தியான கூட்டத்தில் கர்த்தர் செய்த 3 காரியம் என்ன? இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னங்க? 1, என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை நீக்கினார். அந்த 4 கசப்பை சொன்னேன், அந்த 4 கசப்பும் நீக்கணும். சிலுவை தியானத்தில் நீக்கி கர்த்தருடைய பந்தில் வந்து உட்காருங்க. 2வது, என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார், அதனால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு, தேவனுக்குள்ள ஒப்புரவாக வச்சிச்சு, நித்திய ஜீவனை கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. இந்த சிலுவையில் மரித்தது என்பது மரணத்தை மாத்திரமல்ல, மனித குலத்திற்கு ஒரு பெரிய விடுதலை. அல்லேலூயா. அது மட்டும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைக்க போகிறார் உங்களை எல்லாத்துக்கும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தொடங்க போகிறார். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் காரியத்தில், பிஸ்னஸில், வேலையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைடைய எதிர்காலங்களில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. இந்த பாவம் சிலுவையில் அறையப்பட்டால் தான் ஆரம்பிக்கும். 3வது, என் சாபத்தை சிலுவையில் அறைந்து விட்டு என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நீக்கினார். அல்லேலூயா. இப்போ இயேசு நமக்காக சிலுவையில் சபிக்கப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? ஏற்றுக்கொண்டா. இதெல்லாம் செய்து தான் கடைசியா என்ன சொல்றாரு? பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஜீவனை விட்டார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அந்த கடைசி பாட்டில் பாடணும்ல, நல்லவர் நீ நன்மை செய்தவர் நீ, அந்த பாடலை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தர் இந்த கல்வாரி சிலுவை தியான நாளில் ஆண்டவர் நமக்காக மரித்தார். எதற்காக சிலுவையில் மரித்தார்? வாழ்க்கையில் கசப்பு இருக்குதா யோசித்து பார்த்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா கசப்புகளை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ சந்தோஷமாக வாழ கர்த்தர் கிருபை செய்வார். பாவத்தை ஆண்டவர் சுமந்துட்டார், நான் சுமக்க இனி தேவையில்லை. இயேசு எல்லாவற்றையும், சாபங்களையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டார் விசுவாசிக்கிறவங்க நல்ல வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே, நான் உள்ளளவும் என் தேவனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே, நான் உள்ளளவும் என் தேவனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவே. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவே? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. சொல்லுங்க எல்லாரும், நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமானிரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. சொல்லுங்க, பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமானிரே, பிரிக்கப்பட்டிரே
என்னை இணைத்திடவே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றது. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே. சாபமாய் தொங்கினி என்னை ஆசீர்வதிக்கவே. சொல்லுங்க, சாப முள்முடியை உம் சிரசில் சுமந்திரே. சாபமாய் தொங்கினி என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு. உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றது. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கரங்களை உயர்த்தி, கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்ல துதித்தலோடு, நல்ல சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, நல்ல மனிதர்களாக இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும், ஆத்துமா சுத்திகரிக்கப்படட்டும், சாபம் நீங்கி விட்டது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. சொல்லுங்க, நல்ல செய்பவர் நீ. என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். சொல்லுங்க, இன்றைக்கு தீர்மானம் பண்ணணும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு விழுந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போய் கர்த்தரை மையப்படுத்துங்க. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவே. எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. சொல்லுங்க, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா எல்லாரும்? நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். உம்முடைய நேசகுமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக குமாரனை தந்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தீரே, நேசித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களில் நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான கசப்பான அனுபவங்கள் ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாதபடி அதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கு இடம் கூடாதபடி எல்லா கசப்பான அந்த நிலவரங்களை மாற்றி மதுரமாக மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மேன்மைப்படும்படியாக நாங்களுமே மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பாவமோ சாபமோ எந்த ஒரு காரியமும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெயித்த வெற்றி சிறந்த உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை காலையிலும்